வங்கதேச நிலவரம் குறித்து விவாதிக்க டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம். நிலைமையை உன்னிப்பாக இந்தியா கவனித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். மருத்துவ காப்பீட்டு திட்டங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் காந்தி, TR பாலு உள்ளிட்டோர் திரண்டு ஆர்ப்பாட்டம். முதுநிலை நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்த தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான தேர்வு மையங்கள் மாற்றம். தமிழ்நாட்டிற்குள்ளேயே தேர்வு மையங்களை ஒதுக்கியது தேசிய தேர்வுகள் வாரியம். தங்கம் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 6400 ரூபாய்க்கும் சவரன் 51200 ரூபாய்க்கும் விற்பனை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 26,000 கன அடியாக சரிவு. டெல்டா பாசனத்திற்காக அணையிலிருந்து 26,500 கன அடி நீர் திறப்பு. கடைமடை பகுதியான நாகை மாவட்டத்திற்கு வந்து சேர்ந்தது காவிரி நீர். இறையான்குடி நீர் ஒழுங்கியில் நெல்மணிகளை தூவி விவசாயிகள் வரவேற்பு. சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு கூடுதல் விமானங்கள் செப்டம்பர் 1 முதல் இயக்கப்படும் என இண்டிகோ ஏர்லைன்ஸ் அறிவிப்பு. பெங்களூரில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்ததால் பொதுமக்கள் பாதிப்பு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.